அழகா இருக்காங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு. ஒரு திருப்தியா இருக்கு. பெஸ்ட் மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா ஃபன்னான படம் பார்த்தேன். காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, ஹீரோ ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஏற்கனவே ஜமா மூவி பார்த்துருக்கேன். ஓகே, அது ஒரு கல்ட் மூவி ஜமா மூவி. ஆமா, ஸோ இது வந்து அதுக்கு இதுக்கு வந்து ஜேனரே மாறி இருக்குது. ஓகே, அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாக வந்து எடுத்து நல்லா இருக்கு. ஓகே, ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா அருமையா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். படம் வந்து ரெண்டே வார்த்தை சொல்லணும்னா கமர்ஷியல் மெசேஜ். ஓகே, படம் என்டர்டெயின்மெண்ட். அதே மாதிரி ஜமா மூவி பார்த்துருக்கீங்களா? ஜமா பார்த்தாச்சுங்க. அதுக்கு அதோடைய கிளைமேக்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஓகே, இது அந்த மாதிரி இருக்காது. ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் வேற லெவல் படம். நல்லா இருக்கு. என்டர்டெயின்மெண்ட். டோட்டல் கமர்ஷியல் ஆக்டர் எப்படி ஒரு கமர்ஷியல் 100% கமர்ஷியல் தான். ஆக்டிங் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சேட்டன் சார் ஆக்டிங்காக இருக்கட்டும், கோபியோடைய அந்த பெங்களூர் ஸ்லாங் ஆக்டிங்கு, ரோஜா மேம் எல்லாமே ஆக்டிங்ல வைஸ் பக்கா சூப்பர். இந்த மூவி காமெடியில எப்படி இருக்கு? காமெடி நல்லா இருக்கு. நல்லா சிரிச்சு ஃபன்னியா இருக்கு. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் அழகா இருக்காங்க. யங்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கான். அப்படியே. ஓகே ஓகே. கொஞ்சம் பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கணுன்றதுக்காக எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம்? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. இந்த மூவி எப்படி இருக்கு காமெடியில? ஓகே, ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. நீங்க ப்ரோ? நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு. ஓகே, இந்த வீக்ல நல்ல பெஸ்ட் மூவியா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்த்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, ஒரு திருப்தியா இருக்கு. ஓகே ஓகே. நல்லா காமெடியா இருக்கு. நல்லா லவ்வா இருக்கு. தேங்க்ஸ். படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம்? எப்படி ஃபன்னியா காமெடியா இருக்கா? எப்படி ஃபன்னியா காமெடியா? அருமையாக இருக்குங்க. ஓகே, நல்லா பண்ணிடுறாங்க. எல்லா கிளாஸும் பார்க்கலாம். படம் அடுத்தது என்ன வரன்றது ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. ஓகே. ஆனால் நானும் அவ்வளோ சினிமாவில் பார்க்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து எனக்கு ஃபுல்லாக உட்காரத்துக்கு ரொம்ப இன்னொரு ட்ரிப்பு மக்களோட வந்து தேட்டரில் பார்க்கணுன்னு ஒரு எந்த வீக்கில் பெஸ்ட் மூவியாக இருக்குமா? பெஸ்ட் மூவி. ஒரு சீனு கூட ஒரு போர் அடிக்காம நல்ல ஒரு கொண்டு போயிடுறாங்க. ரெண்டாவது மூவி ஆக்டர் ஹீரோடு. ஆமாம், எப்படி தெரியுது ஆக்டிங் எல்லாமே? இல்லை, எல்லாமே ரொம்ப பழைய கமர்ஷியலாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து சொல்கிறதுக்கு இல்லை, நாங்கள் பார்த்து எல்லாருக்கும் சொல்லுவோம். கண்டிப்பாக இது நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆன படம். எந்த ஒரு சின்ன இடத்துல கூட யார் மேலே குறை சொல்ல முடியாது. எல்லா ஆக்டிங்லேருந்து எல்லாமே, எடிட்டிங்லேருந்து டைரக்ஷன்லேருந்து மியூசிக்லேருந்து எல்லாமே அருமையாக பண்ண சக்ஸஸ் படம். இது ஒரு நல்ல படம் மேம். கண்டிப்பாக. எப்படி காமெடியெலாம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்குது. அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கணும். அருமையான படம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணல. லாஸ்ட் 15 மினிட்ஸ்க்காகவே கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? சூப்பராக இருந்தது. நல்லா ஹீரோ ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்தது. தெலுங்கு, தமிழ் எல்லாமே. ஆனால் சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து அந்த படத்துக்கான கரெக்டாக நியாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸில் லைக் என்ன சொல்கிறது, ஆடியன்ஸ்க்காக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ் மட்டும். ஸோ ஓவரால் நல்லா இருக்கு. எப்படி இருக்கு படம்? எக்ஸலன்ட் மூவி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா ஃபன்னான படம் பார்த்தேன். அது நல்லா இருந்தது. லாஸ்ட் 15 மினிட்ஸ் தான் சூப்பராக இருந்தது. செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, பார்ப்போம். ஓகே, யாருக்கும் கரெக்டாக ஆக்டிங் எப்படி இருக்கு? செம்மையாக நடிச்சிருக்காரு. அவர் தான் கொஞ்சம் கோபி தான் சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்லாங் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்லை, அதே தான். அது வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அவர் பெங்களூரு அது மாற்றி தெலுங்கு தமிழ் மாற்றி ரொம்ப நல்லா இருக்கு. லெட்டர் எழுதுறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. கன்னடத்தில் லெட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த மைன்யூட் ஒர்க் கூட நான் கூட எங்கேயாவது தப்பு ஏதாவது லாஜிக் ஏதாவது மிஸ் ஆகுமா? ஏன்னா அது படம் ஃபுல்லாக கேரி ஃபார்வர்ட் பண்ணோம் இல்லையா, பொண்ணு வைக்கிறாங்க அப்படின்னா. ஸோ அந்த தெலுங்கு இதுவுமே கரெக்டாக லாஸ்ட் வரைக்குமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறமா வந்து காஸ்ட் பேஸ் பண்ணியும் அதுவுமே நல்லா எப்படி அப்புறமா இன்னொன்று கண்டிப்பாக சொன்னேன். ஹீரோயின் கேரக்டர் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா லைக் வந்து இப்போது ஃபெமினிசம்லாம் பேசுகிறாங்களே. ஸோ அந்த கரெக்டான ஃபெமினிசம் வந்து இந்த படத்தை காட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுமே இவங்க கல்ச்சர் அடாப்ட் பண்ணுற மாதிரி, இவரும் அவங்க கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மைன்யூட் அந்த டீட்டெயிலிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து இந்த ஹீரோட ஜமா படம் பார்த்துருந்தேன். அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்குது. இது ஒரு ஃபன்னி மூவி. ஆமாம், ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. ஆக்சுவலாக குட் நைட் மூவி அந்த வைபோ வேணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்து ஆக்சுவலாக கமர்ஷியல் மூவி. ஸோ ஹீரோ வந்து இது ஒரு அடுத்த ஒரு பரிமாணம் கமர்ஷியல் இருக்குது. அது எப்படி இருக்கு அவர் ஆக்டிங்? எனக்கு அவரை பற்றி பர்சனலாக தெரியல. ஆனால் வந்து இந்த படமாக நான் ஹோல்சமாக பார்த்தோம் அப்படின்னா செம்ம ஃபீல் குட் மூவி. இந்த படம் வந்து ரொம்ப வருது. ஆக்சுவலாக ஃபேமிலியோடு வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி போகலாம். அது செகண்ட் ஹாஃபு அந்த எண்டிங்லாம் வேறு லெவலு. கோபி ஆக்டிங், கோபி அந்த என்ஜாய் பண்ணலாம். படம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான். அதை மட்டும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். படம் நல்லா இருக்குது சார். ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். நல்ல ஒரு மெசேஜும் இருக்குது. ஒரு
கண்டிப்பாக ஒரு ஜாய்ஃபுல் ஒரு என்ஜாய்மெண்ட் மூவியாக இருக்கும். ஓகே, ஜமா மூவி பார்த்துருக்கீங்களா? ஜம்மா பார்த்துருக்கேன். ஓகே, அதுக்கும் இதுக்கும் ஆக்சுவலாக டோட்டலி கான்டென்ட்ஸ் வேறு, காமெடி மூவி. ஸோ அந்த அதுக்கு அடாப்டேஷன் ஆக்டருக்கும் இப்போ இவர் வந்து கமர்ஷியலாக ஒரு ஸ்டெப் எடுக்காரு ஹீரோ. ஸோ அது எப்படி உங்களுக்கு ஆக்டிங் எப்படி இருக்கு? போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஜர்னர். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் அந்த டேரக்டர் தான் இதை எடுத்தாருன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. பட் படம் நல்லா இருக்குது. இந்த படம் இது வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ட்ராமா கைண்ட் ஆஃப் மூவிஸ். இது வந்து டிஃப்ரெண்ட் கமர்ஷியல், அந்த கமர்ஷியலுக்குள்ளே இது வந்திருக்காரு. ஓகே, கோபியோட ஆக்டிங், காமெடி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். அந்த ரோல் தான் அந்த ரோலுக்கு ஆப்டாக இருக்குது. கோபி, ரம்யா அப்படின்னு தனியாக சேர்த்துன்னு பார்க்காம எல்லாருமே அந்த ரோலுக்கு ஆப்டாக பண்ணியிருக்கனால படமாக சூப்பராக வந்து படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் செம்ம சிரிப்பாக இருக்குது. நல்ல ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஓகே, ஆக்டிங்லாம் எப்படி? ஹீரோ ஆக்டிங் இட்லாம் ஒரு அவர் ஜம்மாலேருந்தே நான் பார்த்துருக்கேன். கல்ட் மூவியாக ஒன்று டேரக்ட் கரெக்ட். அதுக்கும் இதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஹீரோவாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இது ஆக்சுவலாக கமர்ஷியலாக இதில் வந்து அந்த ஆக்ட் கமர்ஷியலாக இவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கா? கமர்ஷியலாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹீரோ எலிமெண்ட்ஸ், மாஸ் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு. சேத்தன் சார், கோபி சார், ரோஜா மேம் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்குது. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருக்குது. சூப்பராக இருந்தது. ஒரு 90s கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் வந்து தேட்டரில் பாருங்கள். யாரும் வந்து மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப சிரிச்சிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் 20 minutes வந்து ரொம்ப எஃபெக்டிவான மெசேஜ் இருக்குது. எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. மூவி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். நான் தேட்டரில் பார்க்கல, இதில் தான் பார்த்தேன். ஆஃப்டர் அது தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ மிஸ் பண்ணிட்டேன், நான் ஃபீல் பண்ணுறேன். எகெயின் இப்போ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் தேட்டரில் வரேன். எல்லாருமே தேட்டரில் பாருங்க அப்படின்றத நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். வேற லெவல் எல்லாருமே வேற லெவல் ஆக்டிங். எல்லாருமே வந்து பாருங்க, சிரிச்சு சந்தோஷமா இருங்க. யாரெல்லாம் டென்ஷனா இருக்கீங்களோ படத்துக்கு வாங்க, ரிலாக்ஸா போவீங்க. ப்ரோ, உங்களுக்கு பிடிச்சிருக்க மூவி? நல்லா இருக்குது அங்கிள். ஆனால் அது கடைசி 20 minutes ஃபன்னியாக இருந்தது. நல்லா காமெடியாக ஃபன்னியாக இருந்தது.